இது 5000 இல்லைங்க, 5000 தான். தேர்தலுக்கு அஞ்சி ஸ்டாலின் எடுத்திருக்கிற ஒரு சிறிய நடவடிக்கை அது. இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குகிறோம் என்று சொல்லி 28 மாத காலம் இழுத்தடிச்சாங்க. அதன் பிறகு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி அவர்கள் தொடர்ச்சியாக போராடி சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து கடுமையான கண்டன அறிக்கைகள் வெளியிட்டு அதன் பிறகுதான் கொடுத்தாங்க. நியாயம் பாத்தீங்கன்னா இந்த 5000 ரூபாய் கோடகாலம் சொல்றாரு. இது வரைக்கும் 4 ஆண்டுகளுக்கு கோடகாலம் வரலையா? அப்பெல்லாம் ஏன் தரல? இப்போ தேர்தலுக்கு ஒரு மாதம் இருக்கிற இந்த நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் வழங்க வேண்டிய அவசியம் என்ன? இது முழுக்க முழுக்க தேர்தலுக்காக திட்டமிடப்பட்டு வழங்கப்பட்ட தொகை வழியே மக்கள் மீது அக்கறையில் வழங்கப்பட்டதே அல்ல. மக்களை ஏமாற்றி 5000 ரூபாய் அளித்து விட்டு மீண்டும் 5 ஆண்டுகள் ஆளுநருக்கு மக்களை ஏமாற்ற எடுத்துக்கிற முடியாத வழியே வேற ஒன்றும் கிடையாதுங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க. ஸ்டாலின் அவர்களும் ஆட்சிக்கு வருவதற்கு மீண்டும் செய்திருக்கிற ஒரு மோசடியான யுக்தி இது. நிச்சயமாக மக்கள் யோசிப்பாங்க. கடந்த காலங்கள் எல்லாம் சோசியல் மீடியாவுடைய ஆதிக்கம் சரி, மக்களின் செய்தியே போகாது. ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. மக்கள் விழிப்போடு இருக்காங்க. எதை செய்தாலும் ஏன் என்று கேட்கிற அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்ச்சி உருவாயிருக்கு. இப்ப 5000 தர்றீங்க, செவிலியர் போராட்டம் ஏன் கண்டுக்கல? நீங்க சத்துணவு பணியாளர் ஏன் நீ கண்டுக்கல? தூய்மை பணியாளர் ஏன் நீ கண்டுக்கல? அப்போ எதையுமே கண்டு கவலைப்படாமல் ஸ்டாலின் போனது காரணம் என்ன? திரு கருணாநிதி அவர்கள் மறைந்தாரோ அதன் பின்பு ஒட்டுமொத்த அதிகார மையமாக சபரீசன் உருவாகி விட்டார். நீங்க அந்த குடும்பத்துல சபரீசன், உதயநிதி, திருமதி துர்கா ஸ்டாலின், இந்த 3 பேரை மட்டுமே மையப்படுத்தித்தான் தமிழ்நாட்டில் திமுக இயங்குகிறது, ஆட்சி இயங்குது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சபரீசன் போறாரு. அங்க மட்டும் இல்லை, எல்லா மாவட்டத்துக்கும் போறாரு. போனானா முதலமைச்சருக்கு இணையான வரவேற்பு, அதே சால்வ், அதே வரவேற்பு, அதே புத்தகம். அதாவது உண்மையில் அதிகார மையமாக அவர் இல்லைன்னு சொன்னால் வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. கட்சியில தலையீடு, ஆட்சியில தலையீடு, நிர்வாக தலையீடு, எல்லாவற்றிலும் முழு தலையீட்டை செய்து கொண்டு தமிழ்நாட்டை இன்றைக்கு ஆட்டி படைப்பதே அவர்தான். எனவே திமுகவுல ஒரு தலைமை இல்ல, பல தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக 26 தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுக பிளவுபடும், கனிமொழி தலைமையை ஏற்றுக்கொண்டு மார்னிங் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அதிரடியான அறிவிப்பு அப்படின்ட்டு உரிமை தொகை, மகளிருக்கு கொடுக்கக்கூடிய உரிமை தொகையில, அந்த செலக்டடான பீப்புள்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய உரிமை தொகையில சடனா 5000 ரூபாய் கோடை காலத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஒரு பகிரங்க அறிவிப்பை சொல்லியிருக்காரு. என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அதுவும் அந்த கோடை காலத்தின் அடிப்படையை கொண்டு நாங்க கொடுக்குறோம்னு சொன்னதுக்கு. இல்ல, இது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் குறிப்பிட்டது போல இது 5000 இல்லைங்க, 5000 தான். தேர்தலுக்கு அஞ்சி ஸ்டாலின் எடுத்திருக்கிற ஒரு சிறிய நடவடிக்கை அது. ஏன்னா இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குகிறோம் என்று சொல்லி 28 மாத காலம் இழுத்தடிச்சாங்க. அதன் பிறகு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி அவர்கள் தொடர்ச்சியாக போராடி சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து கடுமையான கண்டன அறிக்கைகள் வெளியிட்டு அதன் பிறகுதான் கொடுத்தாங்க. இப்போ நியாயம் பாத்தீங்கன்னா இந்த 5000 ரூபாய் கோடகாலம் சொல்றாரு. இது வரைக்கும் 4 ஆண்டுகளுக்கு கோடகாலம் வரலையா? அப்பெல்லாம் ஏன் தரல? இப்போ தேர்தலுக்கு ஒரு மாதம் இருக்கிற இந்த நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் வழங்க வேண்டிய அவசியம் என்ன? இது முழுக்க முழுக்க தேர்தலுக்காக திட்டமிடப்பட்டு வழங்கப்பட்ட தொகை வழியே மக்கள் மீது அக்கறையில் வழங்கப்பட்டதே அல்ல. மக்களை ஏமாற்றி 5000 ரூபாய் அளித்து விட்டு மீண்டும் 5 ஆண்டுகள் ஆளுநருக்கு மக்களை ஏமாற்ற எடுத்துக்கிற முடியாத வழியே வேற ஒன்றும் கிடையாதுங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்க. ஏன்னா இந்த 5 ஆண்டுகளில் பட்ட துன்பங்கள் சொல்லி மாறாது. அத்தனை விலைவாசி உயர்ந்து விட்டது. 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும், குறிப்பாக பெண்கள் சமையல் பொருள் எல்லாவற்றிலுமே மாதந்தோறும் 6000 10,000 வரை செலவு செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது. எனவே இந்த 1000 ரூபாய்ங்கிறது உண்மையிலேயே எந்த பயனும் அளிக்காத திட்டமாக ஸ்டாலின் மாற்றி விட்டார். அதாவது அத்தியாவசிய பொருட்கள் விலை கூடாம பார்க்கணும். அதே சமயம் விவசாயிகளுக்கு விளை பொருட்களை உயர்த்தி அவர்கள் கட்டுப்படியான விலை நிர்ணயம் கிடைக்க செய்ய வேண்டும். அப்போ சமநிலை இருக்கணும். விவசாயிகளும் பாதிக்கூடாது, நுகர்வோரும் பாதிக்கூடாது. ஆனா எந்த வகையிலும் மக்களும் பாதிக்கிற மாதிரி செஞ்சுட்டு, விவசாயிகளும் பாதிக்கிற மாதிரி செஞ்சுட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த 5 ஆண்டுகளில ஒட்டுமொத்த எல்லா தரப்பு மக்களும் இந்த ஆட்சியின் மூலமாக தங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலை உருவாயிருக்கிறது. எனவே இந்த 5000 என்பது 5000, இதன் மூலமாக மக்கள் ஏமாற தயார் இல்லைங்க. பட் ஆனா கடைசி டைம்ல தேர்தல் நெருக்கத்துல இந்த மாதிரி 5000 ரூபாய் கிட்ட உரிமை தொகை கொடுக்கறது மக்கள் கிட்ட
பரவாயில்ல இவங்க காசு தந்திருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைக்க வாய்ப்பு இருக்குல்ல சார். இதை நம்ம எப்படி பாக்குறது சார்? இல்ல, அந்த எண்ணத்தை விதைப்பதற்கான ஒரு முயற்சி தான் அதுங்க, அது மறுக்க முடியாது. எப்படியாவது 5000 ரூபாய், ஏன்னா ஓட்டுக்கு வந்து 2000 ரூபாய் கொடுக்குற மாதிரி திமுக கொடுக்குற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்பாகவே 5000 கொடுத்துட்டோம்னு சொல்லி பிரச்சாரம் பண்றது ஒரு யுக்தி எப்பொழுதுமே இப்படித்தாங்க. 1989 திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த போது அவருடைய ஆட்சியை கலைக்கக்கூடிய சூழ்நிலை உருவானது. அதாவது திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக அண்ணா மறைவுக்கு பிறகு இருந்த காலகட்டங்கள்ல ஒரு பைசா குறைக்க வேண்டும் என்று விவசாயிகள் போராடிய போது சுட்டு கொன்று இரும்பு கரம் கொண்டு போராடினால் ஒடுக்குவேன்னு சொன்ன கருணாநிதி 89 அவ்வளவு கடுமையாக நடந்தவர். 89க்கு பிறகு 90ஆம் ஆண்டுல ஓரிரு மாதங்கள்ல ஆட்சி கலைக்கும் போது கலைப்புக்கு சில ஒரு மாதங்கள் முன்பாக இலவச மின்சாரம் அறிவிச்சார். ஆனால் 91ல மக்கள் அவர் நம்பி ஏமாறல, அதிமுக ஆட்சிக்கு வந்தது. அது மாதிரிதான் திரு ஸ்டாலின் அவர்களும் ஆட்சிக்கு வருவதற்கு மீண்டும் செய்திருக்கிற ஒரு மோசடியான யுக்தி இது. நிச்சயமாக மக்கள் யோசிப்பாங்க. நீங்க கடந்த காலங்கள் எல்லாம் வந்து சோசியல் மீடியாவுடைய ஆதிக்கம் குறைவு, மக்களுக்கு செய்தியே போகாது. ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை, மக்கள் விழிப்போடு இருக்காங்க. எதை செய்தாலும் ஏன் என்று கேட்கிற அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்ச்சி உருவாயிருக்கிறது. ஸ்டாலின் 27 மாதம் இப்ப ஒண்ணும் இல்ல, 5000 வர்றீங்க, இப்போ அதே 27 பார்க்கிங் கொடுத்தீங்கன்னா பாராட்டலாம். ஸ்டாலின் வந்து சொன்ன மாதிரி செஞ்சா சொல்லலாம். ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குகிற வரையும் காத்திருந்து நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குகிற காலத்துக்கு முன்பாக மட்டும்தான், ஒரு மாதத்துக்கு முன் மட்டும்தான் அந்த 1000 ரூபாய் என்கிற திட்டத்தை அறிவிச்சார் வரையும் அதுவரை அறிவிக்கல. அப்போ நிதி இல்லைன்னு சொல்லுவாரு. நிதி இல்ல என்பது ஒரு 5-6 முறை நாட்டை ஆண்ட திமுக தெரியாம இருக்குங்களா? எப்படி தெரியாம போச்சு? ஆட்சிக்கு வந்து பதவியில் உட்கார்ந்து தெரிஞ்சா? இது முழுக்க மக்களை ஏமாற்றிய ஸ்டாலின் இந்த 26 தேர்தலில் இந்த 5000 வழங்கியதன் மூலமாக மக்கள் நிச்சயமாக ஏமாற மாட்டாங்க. ஆனா ஒரு பக்கம் கஜானால இருந்துதான் இந்த அமௌண்ட் வந்து இப்போ போகுது, அரசாங்கத்தோட கஜானால இருந்து. இன்னொரு பக்கம் இன்னுமே இந்த செவிலியர்கள் போராட்டம் நடத்தினாங்க, சம்பள உயர்வு கேட்டு, ஆசிரியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள், இவங்களுக்கு எல்லாம் பெண்டிங் வந்து இருக்கே சார். இப்ப இதனால ஏதாவது இந்த அரசாங்க பணம் ஒரு ஷிஃப்ட் வந்து நடக்க வந்து வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த ஆட்சி முடிஞ்சிட்டு அடுத்து வந்து வரப்ப இதை எப்படி வந்து எடுத்துக்கிறது? இல்லைங்க, அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் முன்பாக 2020 முன்பாகவே தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அளித்த வாக்குறுதிகள் ஏராளம். அதுல ஆசிரியர்கள் மட்டுமல்ல, செவிலியர்கள், சத்துணவு பணியாளர்கள், விவசாயிகள், மாணவர்கள், நெசவாளர்கள், இப்பெண்கள், இப்படி ஒவ்வொரு தரப்புக்கும் தனித்தனியாக தரம் பிரித்து, எப்படி திருமதி கனிமொழி தலைமையில இன்னைக்கு ஊரா போய் கருத்து கேட்டு நாங்கள் தேர்தலுக்கு தயார் பண்றோம் சொல்லி மனு வாங்குறாங்களோ, அன்றைக்கு 21 தேர்தல் முன்பாக அதே மாதிரி மனு வாங்கினாங்க. மக்கள் அப்ப நம்பினாங்க. உண்மையிலேயே வந்து மக்கள் பிரச்சனையை நேரடியாக வந்து உணர்ந்து கொண்டு தேர்தலுக்கு தயார் செய்ய போறாங்க, ஆர்வமா கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில அன்றைக்கு மக்கள் வந்து நம்பினாங்க. அப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு நேர்மாறாக எல்லா முடிவும் மாறிச்சு. ஆசிரியர்கள் பிரச்சனை தீர்க்கப்படல, செவிலியர் பிரச்சனை தீர்க்கப்படல. அதே மாதிரி ஒவ்வொரு தரப்பு மாணவர்கள் கல்விக்கடன் ரத்துன்னு சொன்னாலும் பண்ணல, விவசாய கடன் ரத்துனாலும் பண்ணல. அப்போ ஒவ்வொரு தரப்பையும் ஏமாற்றி விட்டு அவர்கள் கொள்ளையடித்தது மட்டும் மாறவே இல்லை. இப்ப நீங்க திரு பிடிஆர் பல்வேராஜன் அவர்கள் நிதியமைச்சர் இருந்த போது 30,000 கோடியை ஸ்டாலின் குடும்பம் கொள்ளையடித்திருக்கிறது, அதை பதுக்குவதற்கு வழி தெரியாமல் தவிக்கிறான்னு ஆடியோ பேசினார். இன்றைக்கு வந்து அவர்கள் வழக்கு போடல, என் நடவடிக்கையுமே இல்லை. ஆனால் இன்றைக்கு உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று அந்நிய முதலீடெல்லாம் விலகல் என்று ஏமாந்து கொண்டிருந்தார். உண்மையை சொன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதி நிறைவேற்றினாலே போதுங்க. நீங்க 55 வாக்குறுதி டைப் பண்ணி கொடுத்தாங்க, மீதி 20 வாக்கு பிரசாரம் பேசினாங்க. நீங்க கையில் எடுத்து ஒவ்வொரு டிக் பண்ணி பாருங்க, அத்தனையுமே போய், அதாவது 30% நிறைவேற்றப்படவில்லை. 70% வாக்குறுதி நிறைவேற்றாமல் 85, 90, 70 மாறி பொய் சொன்னாங்க, நிறைவேற்றின பொய் சொன்னாங்க. இப்ப கூட இப்ப 5000 தர்றீங்க, செவிலியர் போராட்டம் ஏன் கண்டுக்கல? நீங்க சத்துணவு பணியாளர் ஏன் நீ கண்டுக்கல? தூய்மை பணியாளர் ஏன் நீ கண்டுக்கல? அப்போ எதையுமே கண்டு கவலைப்படாமல் ஸ்டாலின் போனது காரணம் என்ன? அப்போ அடக்கி ஒடுக்கி அவர்களை கட்டுப்பாடு கொண்டு வருவதற்குரிய உண்மையில் மக்களுக்கான அரசாக ஸ்டாலின் அரசுங்கள. அதனால என்ன தகவல் போட்டாலும் நிச்சயமாக மக்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. இந்த டேட்ல பர்டிகுலரா இன்னைக்கு அதிகாலையில சடனா எல்லாருக்கும் இப்ப அறிவிப்பு கொடுத்துட்டு பணம் போடுறது வேற, ஏன் எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட்ல உடனே அமுச்சு விட்டுட்டு இதை பிரகடனப்படுத்தணும்னு வந்து நினைக்கிறாங்க சார்? இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணங்கள் இருக்கும்? இல்ல, அதாவதுங்க இன்று காலை வந்து போராட்டம் நடத்துறாங்க அதிமுகவுல. 100 நாள் வேலை திட்டத்தை சேர்ந்த பணியாளருடைய ஒருங்கிணைப்போடு சேர்ந்து போராட்டம். அப்போ இந்த போராட்டத்தை எல்லாம் பேசுவாங்க. இப்ப ஏற்கனவே அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள்
உரிமை தொகை 1000 திமுக சொல்லுச்சு. அது பெயர் மாற்றி 2000 ரூபாயாக ஆண்டுதோறும் மாதந்தோறும் வழங்குவதாக சொன்னாங்க. அப்போ இனி 20ஆம் தேதி 17 20ஆம் தேதி வரை சட்டசபை வருது. அந்த 3 நாள் நிறைய அறிவு வெளியிடுவாங்க. அதற்கு முன்பாக அவசரமாக காலையிலே வெளியிட்டால் தமிழ்நாடு வந்து போராட்ட செய்தி காணாம போயிருங்க. ஏன்னா இந்த 100 நாள் பிரச்சனை என்பது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு மோசடி செய்து பேசிக் கொண்டிருக்கிறது. அதாவது மத்திய அரசு நிதியை ஒதுக்கி வருகிறது, மாநில அரசுக்கு தன் பங்கை சேர்த்து கொடுக்க தவறிக்கொண்டு மத்திய அரசு மீது பழி போடுது. எனவே இந்த போராட்டத்தை பிசுபிசுக்க செய்ய வேண்டும், செய்தியே வராமல் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அறிவிக்கப்பட்ட ஒரு மோசடியான ஒரு எண்ணம் தான் அது. எனவே திரு ஸ்டாலினுடைய எந்த வகையில எண்ணம் பிரதிபலித்தாலும் நிச்சயமாக மக்கள் உணர்வார்கள். 26 குறித்து மக்கள் வந்து ஆராய்ந்து ஆய்வு செய்து வாக்களிப்பாங்க. அதிமுக வெற்றி தடுக்க முடியாது. அதே மாதிரி சார், திரு கனிமொழி அவர்கள் எப்பவுமே வந்து திமுக வந்து சார்பா தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த வட்டங்கள்ல எல்லாம் அந்த நிர்வாகிகளை வந்து சந்திச்சு ஊக்கப்படுத்தி வேலைகளை பார்க்கறது வந்து சகஜம். பட் புதுசா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட மருமகனா இருக்கக்கூடிய சபரீசன் அந்த பொறுப்பை வந்து அவர் வந்து தலையிட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ட்டு திமுகக்குள்ள ஒரு சலசலப்பு போறத பார்க்க வந்து முடியுது. இதுக்கு பின்னணியில என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, தலையீடு வந்துங்க இப்ப மட்டும் இல்லைங்க. ஏதாவது 2000 எப்போ திரு கருணாநிதி அவர்கள் மறைந்தாரோ அதன் பின்பு ஒட்டுமொத்த அதிகார மையமாக சபரீசன் உருவாகிவிட்டார். நீங்க அந்த குடும்பத்துல சபரீசன், உதயநிதி, திருமதி துர்கா ஸ்டாலின் இந்த 3 பேரை மட்டுமே மையப்படுத்தித்தான் தமிழ்நாட்டுல திமுக இயங்குகிறது, ஆட்சி இயங்குது. அப்போ கட்சியை கைப்பற்றுறாங்க. கட்சியை கைப்பற்ற பிறகு திரு சபரீசன் என்ன சொல்றாரோ, என்ன நாடகத்தை திட்டமிட்டு சொல்லுகிறாரோ அதை அப்படியே வாசிப்பவர், அப்படியே நடித்து காட்டுவது ஸ்டாலின். இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சபரீசன் போறாரு. அங்க மட்டும் இல்லை, எல்லா மாவட்டத்துக்கும் போறாரு. போனானா முதலமைச்சருக்கு இணையான வரவேற்பு, அதே சால்வ, அதே வரவேற்பு, அதே புத்தகம். அதாவது உண்மையில் அதிகார மையமாக அவர் இல்லைன்னு சொன்னால் வெளி போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. கட்சியில தலையீடு, ஆட்சியில தலையீடு, நிர்வாக தலையீடு, எல்லாவற்றிலும் முழு தலையீட்டை செய்து கொண்டு தமிழ்நாட்டை இன்றைக்கு ஆட்டி படைப்பதே அவர்தான். எனவே அவருடைய அந்த பேச்சை கேட்டுக்கொண்டுதான் ஸ்டாலின் ஒரு நாடகம் போடுறாரு. ஏன்னா நடிக்கிற ஸ்டாலினுங்க, மற்றபடி இயக்கிறது வேறாமே சபரீசன் தான். இப்ப கனிமொழியை வந்து முதல்ல ஒதுக்கி வச்சாங்க. கொஞ்சம் சின்ன சங்கடம் கொண்டு வருது. மீண்டும் அவர் வந்து துணை அமைச்சர் ஆக்கி அவர்களுக்கு வந்து முக்கியம் தர மாதிரி செஞ்சுட்டு கனிமொழி தனி தலைமையா உருவாக வேண்டும் என்று சிலர் பேசுறாங்க. எனவே அந்த மாதிரி ஆகிவிடக் கூடாது என்பதற்காக கனிமொழி செல்லும் இடமெல்லாம் மருமகன் சபரீசன் அனுப்புகிறார். எப்படி தென்மண்டலத்துல மூத்த அழகர் இருந்தாரோ அது மாதிரி சபரீசன் தமிழ்நாடு கூட இருக்காருங்க. ஆனா கனிமொழியை மட்டம் நட்ட ஏற்கனவே உடனே கொண்டாங்க, இப்ப சபரீசனையும் அனுப்புறாங்க. எனவே திமுகவுல ஒரு தலைமை இல்ல, பல தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக 26 தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுக பிளவுபடும். கனிமொழி தலைமையை ஏற்க கொடுங்க. சபரீசன் வந்து எப்படியாவது இந்த திமுக சார்பா இருக்கக்கூடிய டெல்லி அரசியலை வந்து கைப்பற்றணும் அப்படின்ட்டு செயல்படுற மாதிரி உள்ள ஒரு சிலர் பேசிக்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த இது எல்லாமே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்துட்டு தான் வந்து இருக்காரா? அவர் தெரிஞ்சுதான் நீங்க நன்றா தெரியுது. கருணாநிதி அவர்களுக்கு அக்கா மகன் முரசொலி மாறனை எப்படி மனசாட்சியா வைத்திருந்தாரோ, மத்திய அமைச்சராக்கி டெல்லியில ஒரு பிரதி வச்சிருந்தாரோ, அது போல கனிமொழியை நம்புவதற்கு ஸ்டாலின் தயாரா இல்லை. அதனால தன்னுடைய மருமகனான சபரீசனையும் மேல் சபையில உறுப்பினராக்கி டெல்லி பிரதியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. ஏன்னா திரு உதயநிதி வருங்கால அந்த அரசியல் பாதைக்கு இடைஞ்சல் இல்லாம போகணும்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாக்குங்கிற கருத்தும் இருக்குது. அதே சமயம் உதயநிதிக்கும் சபரீசன் கூட கருத்து மோதல் இருப்பதாக செய்திகள் வருகிறது. எனவே மொத்தத்தில் ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை ஆண்டுகளுடைய காரணத்தினால் ஒரு குடும்பத்தின் அந்த ஆட்சியின் விளைவின் காரணமாக மக்கள் அவதிப்படுறாங்க. ஏற்கனவே திரு கருணாநிதி உயிரிழந்த காலங்களில் அவருடைய மகன்களுடைய ஆதிக்கத்தால் தமிழ்நாடு சின்னாவனப்பட்டது. மகன், மருமகன், மகள், அந்த ஒட்டுமொத்த பாரம்பரியமான ஆட்கள் தலையீடு பண்ணாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த தலையீட்டின் மூலமாக வருகின்ற காலம் மிக ஆபத்தாக முடியுங்க. திரு ஸ்டாலினுடைய காலத்துக்கு பிறகோ அது 26 தேர்தலுக்கு பிறகோ நிச்சயமாக தமிழ்நாட்டுல உதயநிதி ஒரு புறமும் சபரீசன் ஒரு புறமும் கனிமொழி ஒரு புறமாக 3 பிரிவாக நிச்சயமாக உருவாக்கூடும். சபரீசன் தனக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து. எனவேதான் எப்படி இந்தியாவில் பல மாநிலத்துல காங்கிரஸ் வந்து பாரம்பரியமா தோக்கடிச்சாங்க, ஒரு பரம்பரையா வந்தாங்க, தோக்கடிச்சாங்க. ஊபியில் பண்ணாங்க, அதே மகாராஷ்டிரா பண்ணாங்க, ஒவ்வொரு மாநிலம் பீகார் பண்ணாங்க. ஒவ்வொரு மாநிலம் பாத்தீங்கன்னா
அந்த மாநிலத்தில் அந்த குடும்ப ஆதிக்கத்தை மக்களே முறியடித்த மாதிரி நிச்சயமாக தமிழ்நாட்டில் முறியடிப்பாங்க. அதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு வியூகமா தான் சபரீசனே போறாரு. ஏன்னா இயற்கையை அனுப்புதுங்க. ஏன்னா எந்த ஒன்றுக்கும் முடிவு நிச்சயம் வருது. அப்போ அந்த முடிவை உருவாக்குவதற்காக இயற்கையை சபரீசன் பயன்படுத்துகிறது. சபரீசன் மூலமாகவே திமுக நிச்சயமாக சின்னாபின்னமாகுங்க. ஒரு பக்கம் இந்த பிரச்சனைகள்லாம் போக, இன்னொரு பக்கம் இந்த காங்கிரஸ் திமுகவோட கூட்டணிகளுக்குள்ள விரிசல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டுதான் பலதரப்பட்ட சமூக ஆர்வலர்கள், இந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்லாம் சொல்றத பார்க்க முடியுது. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதெல்லாம் மறுத்துதான் பேசுறாரு. இப்ப முந்தானேத்து பேசின ஃபங்க்ஷன்ல கூட நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், ஆட்சி அதிகாரத்துல பங்குதான் இங்க சாத்தியம் இல்லையே தவிர நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. உண்மையிலேயே உங்க கூட்டணிக்குள்ள என்னதான் சார் நடக்குது? நீங்க திரு ஸ்டாலின் மூடி மறைக்கலாமுங்க. இப்ப நீங்க கூட்டணி ஆட்சியில் பங்கு இல்ல, திமுகவோட கூட்டணி தொடர்கிறது என்கிற அந்த 2 கருத்து உண்மை என்று சொன்னால், வெளிப்படையாக ராகுல் காந்தியை கனிமொழி சந்தித்துடனேயே அவர் அடிக்கொள்ளீங்களா? ராகுல் காந்தி என்னையே அறிக்கை தயங்குறாரு. இப்போ எந்த பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டுல ஒரு கட்சி தலைவரை நடிகரை செஞ்சாரோ அவர் கட்சிக்கே சம்பந்தம் சொன்னாங்க. ஆனா அந்த பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தி சேர்ந்து பேசுறாரு. அப்போ நேற்று முக்கியமான ஆலோசனை சொன்னார். 150 நிர்வாகிகளை தமிழ்நாட்டில் அழைத்து ராகுல் காந்தி விவாதிக்கிறார். அப்போ இதுவெல்லாம் என்ன காரணம்னா, திமுக செய்கின்ற தவறுகளை, ஊழல்களை பொறுத்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, சுமையாக ஒரு பழி சொல்லாக ஏற்றுக்கொள்ள காங்கிரஸ் தயாரா இல்லை. எனவே காங்கிரஸ் இதை சரியாக பயன்படுத்த விரும்புகிறது. நீங்க ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததோ அப்போதெல்லாம் திமுகவை மிரட்டி பணிய வைத்த வரலாறு உண்டு. 1980 கூட்டணி ஆட்சியில இடமில்லைன்னு சொல்றாரு ஸ்டாலின். அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறாரு. தமிழ்நாட்டுல வரலாறு இல்லைங்கிறாரு. அந்த வரலாற்றை உருவாக்கியது திமுக தானே. 1980ல 117 தொகுதி தான் அறுதி பெரும்பான்மையை நெருங்கர் தொகுதி. 117 ஜெயிச்சா ஆட்சி வைக்க முடியும். ஆனால் திமுக போட்டியிடவே 112 தான் 1980ல. காங்கிரஸ் 112. அப்போ அன்றைக்கே கூட்டணி ஆட்சி தயாரானவர் தான் கருணாநிதி, திமுக. அதே மாதிரி 2006 நினைக்கிறேன், 2006ல திமுக மைனாரிட்டி ஆட்சி நடந்துச்சு. அப்போ இது போன்ற சந்தர்ப்பங்களை எல்லாம் உருவாக்கியது திமுக. எனவே அந்த திமுகவை சரியான நேரத்தில் சரியான சூழ்நிலையில காங்கிரஸ் பயன்படுத்த விரும்புகிறது. தமிழ்நாட்டில் பலர் குரல் கொடுக்கிறார். ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர், ராஜேஷ்குமார் போன்றவர் எல்லாமே, திருச்சி வேலுசாமி போன்றவர் எல்லாம் பேசுறாங்க. எனவே தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான அணிகள் தான் மிகப்பெரிய குழப்பம், ஆட்சியை பங்காக்குறாங்க, பிஜேபி நெருக்கிவிடும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு விவாதித்துக் கொண்டிருந்த திமுக, விவாதத்தை உருவாக்கிய திமுக இப்ப தானே அனுபவிக்குதுங்க. இப்ப அந்த கட்சியில விசிக சொல்லுது, காங்கிரஸ் சொல்லுது, கம்யூனிஸ்ட் சொல்லுது. அப்போ எல்லா கட்சிகளும் வேறு சொல்றாரு. அப்ப எல்லா கட்சிகளும் தாண்டோனித்தனமாக அங்கே பேச சொல்லிட்டாங்க. நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி திமுகவை சும்மா விடாதுங்க. ஏன்னா மேல ரெய்டு கீழே கூட்டணி பேச நடத்தியது திமுக. எனவே அதையெல்லாம் திமுக மறக்கல, காங்கிரசும் விட தயாரா இல்லை. எனவே சூழ்நிலையை காங்கிரஸ் பயன்படுத்திக் கொள்ளும். இந்த 4 ஆண்டுகளுக்கு நாடாளுமன்றத்தில் வரப்போவதில்லை. எனவே சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக திமுக காங்கிரசிடம் மண்டியிடுங்க. நிச்சயமாக திமுக கூட்டணி தோக்க போகுது.